Hi students, the next we go to see the reproduction in organisms. Okay, previous year questions. First question, which of the following is correct mode of reproduction in the respective organisms? ஓகேவா, நமக்கு கீழே இருக்கக்கூடியதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, எது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, எது நமக்கு வந்து அங்கே மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஆர்கானிசமும் கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கக்கூடியது எந்த ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு பட்டிங் இன் ஈஸ்ட். ஓகேவா, ஈஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பட்டிங். ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு. ஓகேவா, இங்கே ஃப்ராக்மெண்டேஷன் இன் ஸ்பாஞ்சுலா, ஜூஸ்போர்ஸ் இன் அமீபா, பைனரி ஃபிஷன் இன் ஹைட்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நமக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பாஞ்சுலா அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ ஸ்பாஞ்சுலா அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து இட்ஸ் எ ஜெம்யூல் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு வந்து பட்டிங் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. நமக்கு வந்து ஹைட்ராவிலையுமே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து பட்டிங் தான் நடக்கும். ஓகேவா, பட்டிங் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. எக்ஸோஜீனியஸ் பட்டிங், எண்டோஜீனியஸ் பட்டிங் அப்படின்னு சொல்லி 2 டைப்ஸ் ஆஃப் பட்டிங் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோஜீனியஸ் பட்டிங் வந்து நடக்கும். அதாவது ஆர்கானிஸ்டோடைய அவுட்டர் சர்ஃபேஸ்லேருந்து நமக்கு வந்து என்னாகும், பட்ஸ் வந்து டெவலப் ஆகி இது டிட்டாச்ட் ஆகி நமக்கு வந்து அந்த பட்ஸ்லேருந்து நமக்கு வந்து ஒரு நியூ ஆர்கானிசம் வந்து டெவலப் ஆகும். அது வந்து ஹைட்ராவில் நடக்கும், எக்ஸோஜீனியஸ் பட்டிங்னு சொல்லுவோம். இதே நமக்கு வந்து ஸ்பாஞ்சுலா அப்படிங்கிறதுல வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து எண்டோஜீனியஸ் பட்டிங். ஓகேவா, த இன்டர்னல் எ நம்பர் ஆஃப் பட்ஸ் இன்சைட் ஆஃப் த பாடி. ஓகேவா, நமக்கு வந்து இன்சைட் ஆஃப் த பாடியில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து நிறையா பட்ஸ் வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து க்ரோ ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் பால் மாதிரி இருக்கும். ஓகேவா, இந்த ஹார்ட் பால் அப்படிங்கிறது இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்னல் மாஸ் ஆஃப் ஃபுட்டு வந்து இருக்கும், ஃபுட் லேடன் அதிகமாக இருக்கும். ஓகேவா, இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியோசைட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, என்ன சொல்லுவோம், ஆர்கியோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சுலாவில் வந்து நமக்கு வந்து ஜெம்யூல்ஸு, ஹைட்ராவில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோஜீனியஸ் பட்டிங். ஸ்பாஞ்சுலாவில் வந்து பார்த்தீங்கன்னா எண்டோஜீனியஸ் பட்டிங், ஜெம்யூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோஜீனியஸ் பட்டிங். அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அமீபா அப்படின்னு பார்த்தோம்னா அமீபாவில் வந்து நமக்கு வந்து ஃபிஷன்ஸ் வந்து நடக்கும். அதாவது வந்து பைனரி ஃபிஷனும் நடக்கும், அதே மாதிரியே மல்டிபிள் ஃபிஷனும் நடக்கும். பைனரி ஃபிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் பைனரி ஃபிஷன்ஸ் நடக்கும். மல்டிபிள் ஃபிஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நமக்கு வந்து பார்த்துச்சுக்கோ என்சிஸ்மெண்ட்டும் நடக்கும். அதாவது அன்ஃபேவரபிள் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா என்சிஸ்மெண்ட் இருக்கும். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சம் ஆஃப் த டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்போர்லேஷன்ஸ்லேயும் நமக்கு வந்து அமீபாவில் வந்து இந்த ஃபிஷன்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். ஓகேவா, ஃப்ராக்மெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி அனிமோலியும் டீனியாசோலியம்ஸ்லையும் நடக்கும். இந்த டீனியாசோலியம்ஸில் எ சீரீஸ் ஆஃப் எ செக்மெண்ட் released from the old segment released from the body, it is called as அப்போலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதோடைய செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெச்சூர் செக்மெண்ட் ப்ரோக்ளாடிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய பாடியிலேருந்து சிங்கிளாகவோ இல்லை செட்டாகவோ நமக்கு வந்து ரிலீஸ் ஆகும். அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்போலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மெண்டேஷன். அதே மாதிரியே ஜூஸ்போர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ மோட்டை. ஓகேவா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளஜெல்லாம் வந்து இருக்கும். ஓகேவா, இதுதான். அதே மாதிரியே நமக்கு வந்து பைனரி ஃபிஷன் அப்படின்னா நமக்கு வந்து அமீபா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டிங் இன் ஈஸ்ட். ஓகேவா, ஈஸ்ட்டில் நடக்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டிங்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் வி கோ டு சி த நமக்கு வந்து சூஸ் த ஆப்ஷன்ஸ் தட் கரெக்ட்லி மேட்ச் த அனிமல்ஸ் வித் இட்ஸ் லைஃப் ஸ்பேன். ஓகேவா, நமக்கு வந்து பார்த்திங்கோ அனிமல்ஸோ ஆவரேஜ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸோடைய லைஃப் ஸ்பேன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதில் வந்து பார்த்திங்கன்னா எது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 25 to 30 இயர்ஸ். அதே மாதிரியே கொரக்கைல் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து 70 to 100 இயர்ஸ் வரும். இப்போ வந்து க்ரோ அப்படின்னு பார்த்தோன்னா 7 to 22 இயர்ஸ். அதே மாதிரியே எலிஃபெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 50 to 70 இயர்ஸ். ஸோ அப்போ நமக்கு வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து ஆவரேஜாக மேட்ச் ஆகிறது வந்து எது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஹார்ஸ் தான். ஏன்னு கேட்டால் 25 to 30 இயர்ஸ். ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின், த ஆப்செட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை. நமக்கு வந்து ஆப்செட்ஸ் வந்து பார்த்தோன்னா எப்படி ப்ரொடியூஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மியாட்டிக் டிவிஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. மியாட்டிக் டிவிஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட்ஸ் வந்து ஃபார்மேஷன் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மியாட்டிக் டிவிஷன்ஸ். ஓகேவா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கிடையாது. அதே மாதிரியே பார்த்தினோகார்பின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோ ஃப்ரூட்ஸ் ஃபார்ம்டு வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் இல்லாமல்
ஃப்ரூட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகக்கூடியது தான் வந்து பார்த்தோன்னா பார்த்னோகார்பிக்னு சொல்லுவோம். அதே மாதிரியே ஒரு எக்கு வந்து இட்ஸ் டெவலப்டு கம்ப்ளீட் இண்டிவிஜுவல் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன், அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தோன்னா பார்த்னோஜெனிசிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஆப்செட்ஸ் வந்து எது மூலமாக நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து மைட்டாட்டிக் டிவிஷன் மூலமாக நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஆகும். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் we go to see the fourth question. The cambium is essential for the grafting in plants because ஓகேவா? நமக்கு வந்து பார்த்துச்சுக்கோ கேம்பியம் வந்து பார்த்தீங்கன்னா எசென்சியல் ஃபார் கிராஃப்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து நமக்கு வந்து கிராஃப்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு பிளான்ட்டோடைய நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டூ பிளான்ட்ஸோடைய ஆர்கன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டிஃப்ரெண்ட் பார்ட்ஸை வந்து நமக்கு வந்து ஜாயின் பண்ணுறோம். டிஃப்ரெண்ட் பிளான்ட்டு ஒவ்வொரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய இந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டையும் இந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஜாயின் பண்ணுறோம். அப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா வச்சுக்கோ, ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பிளான்ட்டாக நமக்கு வந்து க்ரோத் ஆகும். என்னாகும், சிங்கிள் பிளான்ட்டாக நமக்கு வந்து க்ரோத் ஆகும். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து கேம்பியம் அப்படிங்கிறது வந்து பார்த்துச்சுக்கோ நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி எசென்சியல் ஃபார் த கிராஃப்டிங்க்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து கேம்பியம் அப்படிங்கிறது வந்து பார்த்துச்சுக்கோ வெரி எசென்சியல். அதுதான் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க கேம்பியம் ஆஃப் த போத் ஸ்டாக் அண்டு சியான்ஸ் ஃபியூஸ் டெகர். ஓகேவா? இது ஓகே. கேம்பியம் ப்ரொடியூஸ் நியூ லீவ்ஸ், இது வந்து ஆப்ஷன் ராங். அடுத்து வந்து பார்த்தோன்னா கேம்பியம் ப்ரொடியூஸ் நியூ ரூட்ஸ் கிடையாது, நமக்கு வந்து ஒரு ஹோல் பிளான்ட்டே நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி கேம்பியம் ஹெல்ப்ஸ் இன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃப்ளவர்ஸ் கிடையாது. ஓகேவா? லீவ்ஸு ரூட்டு ஃப்ளவர்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கோம், இது வந்து கிடையாது. ஓகேவா? ஏன்னு கேட்டால் நமக்கு வந்து டூ டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸை வந்து கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் பிளான்ட்டாக நமக்கு வந்து வளரக்கூடிய அந்த கிராஃப்டிங் டெக்னிக் யூஸ்க்காக தான் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு பிளான்ட் வந்து பார்த்தோன்னா ஸ்டாக்னு சொல்லி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சியான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது நமக்கு வந்து கரெக்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ அபவுட் த வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷனில் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோ வெஜிடேஷன் ப்ராபகேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் அங்கே கொடுத்துருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்தோன்னா எது வந்து நமக்கு வந்து நாட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி அண்டு சீப் மெத்தட். எஸ், ஆமாம். ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிசம் இருக்கோ அதை கட் பண்ணோம்னா நமக்கு வந்து என்னாகும், அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ்லேருந்து ஒரு நியூ ஆர்கானிசத்தை வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? ஒரு பிளான்ட்டை வந்து நம்ம வந்து ஸ்டெம்மை கட் பண்ணி நமக்கு வந்து ஒரு நியூ ஆர்கானிசத்தை வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்ட் தான். அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரேபிட் ப்ராபகேஷன். ஏன்னா நமக்கு வந்து அக்ரிகல்ச்சரில் வந்து அதிகமான நமக்கு வந்து சீக்கிரம் நம்ம வந்து பிளான்ட்டை வந்து க்ரோத் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த சிஸ்டமே இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட் ப்ராபகேஷன் அப்படிங்கிறது கரெக்ட் தான். அதே மாதிரியே ப்ரொடக்ஷன் ஆஃப் ஜெனட்டிக்லி சிமிலர் பிளான்ட்ஸ். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைப் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜெனட்டிக்கலாகவும் சரி மார்ஃபாலஜிக்கலாகவும் சரி ஒரு சிமிலர் பிளான்ட்ஸை தான் நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரியே ப்ரொடக்ஷன் ஆஃப் ஜெனட்டிக்லி டிஸ்சிமிலர் பிளான்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன நமக்கு வந்து நாட் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் அபவுட் த வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் we go to see the sixth question. மோட்டேல் ஜூஸ் ஸ்போர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை. ஓகேவா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மோட்டை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மூவ்மெண்ட் ஆகக்கூடிய ஜூஸ் ஸ்போர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த ஜூஸ் ஸ்போர்ட்ஸுங்கிறது வந்து பார்த்தோன்னா ஃப்ளஜிலேட்டட் ஏசெக்ஷுவல் ஸ்போர்ட்ஸ் எங்கே குளோரோபைசில். அதே மாதிரியே நமக்கு வந்து ஜூஸ் ஸ்போர்ட்டில் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க நமக்கு வந்து பைஃப்ளஜிலேட்டட் கிளமிடோமோனஸில் வந்து பார்த்தோன்னா 5 ஃப்ளஜிலேட்டட் இருக்குது. அதே மாதிரியே 2 or 4 ஃப்ளஜிலேட்டடாக வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து உல்த்ராக்ஸில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோன்னா மல்டி ஃப்ளஜிலேட்டடாக வந்து பார்த்தோன்னா ஓடோகோனியமில் வந்து பார்த்தோன்னா இருக்குது. ஓகேவா? எதுக்கு அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து ரேப்பிட் ரீப்ரொடக்ஷனுக்கோசரம் இருக்குது. ஓகேவா? அதனால் வந்து பார்த்தா நமக்கு வந்து கிளமிடோமோனஸ் வந்து சொல்லலாம். கிளமிடோமோனஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஆல்கே, அதனால் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து கிளமிடோமோனஸ் வந்து சொல்லலாம். பென்சிலியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா நான் மோட்டேல் ஸ்போர்ஸ், அதாவது கொனிடியாவிலேருந்து நமக்கு வந்து பென்சிலியம் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ கொனிடியா அப்படிங்கிறது நான் மோட்டைல் ஸ்போர்ட்ஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராங். அதே மாதிரியே பாக்டீரியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அன்ஃபேவரபிள் சீசனில் சரௌண்டடிய திக் அண்டு டஃப் கவரிங். ஓகேவா? ஸ்போர்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திக் அண்டு
டஃப் கவரிங்கை வந்து தன்னை சுற்றி சரௌண்ட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாக்டீரியம் வந்து கிடையாது. அதே மாதிரி அமீபா வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஃபிஷன் பைனரி ஃபிஷன் மூலமாக தான் நமக்கு வந்து டிவிஷன் ஆகும். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ, கிளமிடோமோனஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து பார்த்தீங்கன்னா ராங், நமக்கு வந்து நாட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிங்ஸ் மூலமாக ப்ரொடியூஸ் ஆஃப்ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ரெஃபர் டு எஸ் க்ளோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னு கேட்டால் நமக்கு வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆர்கானிசம்ஸ் அப்படிங்கிறது மார்ஃபாலஜிக்கலையும் சரி ஜெனட்டிக்கலாகவும் சரி நமக்கு வந்து சேமாக தான் இருக்கும். ஓகேவா? அதனால நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து க்ளோன்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரியே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைக்ரோஸ்கோபிக் மோட்டைல் ஏசெக்சுவலி ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ்போர்ஸ். ஓகேவா? இட்ஸ் கரெக்ட் தான். அதே மாதிரியே பொட்டேட்டோ, பனானோ, ஜிஞ்சர், ஓகேவா, இதில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளான்ட் நட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நோட்ஸ்லேருந்து நமக்கு வந்து அரைஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பொட்டேட்டோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டியூப்ரஸ்லேருந்து ஃபார்ம் ஆகும். பனானா அண்டு ஜிஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைசோம்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? எங்கேருந்து ஃபார்ம் ஆகும்? ரைசோம்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகும். அந்த பட்ஸ் அப்படிங்கிறது இன்டர்நோட்ஸ்லேருந்து டெவலப் ஆகி அதுலேருந்து தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பிளான்ட்லெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து பொட்டேட்டோ அண்டு பனானா அண்டு ஜிஞ்சரில் வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து ராங் ஸ்டேட்மெண்ட்டு. ஓகேவா? அதே மாதிரி வாட்டர் ஹைசின்த் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் வாட்டரில் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆகும். தென் அங்கே இருக்கக்கூடிய அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வந்து எடுத்துக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் வந்து நமக்கு வந்து ஆக்சிஜன் டெஃபிஷியன்சினால் இறக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்து கரெக்டு. ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏபிடி இது இந்த மூணு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. சி அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் 8th கொஷின் நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செலக்ட் த இன்கரெக்ட் மேட்ச். ஓகேவா? நமக்கு வந்து கொடுத்துருக்கக்கூடியதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கரெக்டாக நமக்கு வந்து மேட்ச் ஆகிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? நமக்கு வந்து பார்த்துன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்கரெக்ட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஆப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆப்செட் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பொட்டேட்டோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஆப்செட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஆப்செட்டு பொட்டேட்டோ அப்படிங்கிறது நம்ம டியூப்ரஸ்ன்னு முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தா நமக்கு வந்து என்ன ஆகலை, நமக்கு வந்து கரெக்டாக செட் ஆகலை. ரன்னர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் கரெக்டு. ஸ்டோலன் அப்படின்னா நமக்கு வந்து ஜாஸ்மின். ஓகேவா? அதே மாதிரியே நமக்கு வந்து சக்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன அப்படின்னா கிரைசாந்தியம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்செட். ஓகேவா? நமக்கு வந்து பொட்டேட்டோ அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னு கேட்டால் நமக்கு வந்து பொட்டேட்டோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டியூபர்லேருந்து ஃபார்ம் ஆகும். அதாவது ஐஸ், ஓகேவா, இருக்கும். அந்த ஐஸ்லேருந்து நமக்கு வந்து பட்ஸ் வந்து டெவலப் ஆகும். அந்த பட்ஸ்லேருந்து ஒரு ஹோல் ஆர்கானிசம்ஸ் வந்து நமக்கு வந்து டெவலப் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி ஆப்செட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு இன்டர்னோடு வந்து பார்த்தீங்கன்னா லாங்காக இருக்கும். ஓகேவா? லாங் அண்டு ஸ்மால் ரன்னர்ஸாக இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்க எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு நமக்கு வந்து பிஸ்டியா சொல்லலாம். அதே மாதிரி எக்கோர்னியா வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் இன் வாட்டர் ஹைசின்த் டேக் பிளேஸ் பை. ஓகேவா? நமக்கு வந்து ஹைசின்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன்ஸ் எது மூலமாக நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? நமக்கு வந்து ரைசோம்ஸ் அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ரைசோம்ஸ் வந்து கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எதில் வரும்னு நம்ம சொல்லியிருக்கோம். நமக்கு வந்து பனானா அண்டு ஜிஞ்சரில் தான் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ரைசோம்ஸ் வந்து வரும். பல்பீஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆனியன். லீஃப் பட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா பிரயோபைலம் சொல்லலாம். ஓகேவா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்செட்ஸ் தான் நமக்கு வந்து அப்போ வந்து என்ன ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஏன்னா நமக்கு வந்து ஈஸிலி ப்ரோக்கன் பை த விண்ட் அண்ட் ஈஸிலி ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் த ஏரியா அண்ட் ஈஸிலி ரேப்பிட் ரீப்ரொடக்ஷன்ஸ் வந்து நடக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் இன் சம் பிளான்ட்ஸ் த ஃபீமேல் கேமெட்ஸ் டெவலப்டு இன்டு எம்ப்ரியோ வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். ஓகேவா? நமக்கு வந்து ஒரு ஃபீமேல் கேமெட்டு ஃபெர்டிலைசேஷன் இல்லாமல் ஒரு ஆர்கானிசமாக நமக்கு வந்து டெவலப் ஆகுதுன்னா அது வந்து என்ன பார்ட்னோஜெனிசிஸ் தான். ஓகேவா? அதே மாதிரி ஆட்டோகேமி அப்படின்னா ஒரு சேம் பேரண்ட்லேருந்தே மேல் அண்டு ஃபீமேல் கேமிட்ஸ் வந்து டெவலப் ஆகும். அதான் வந்து பார்த்தா நம்ம வந்து ஆட்டோகேமி அப்படின்னு சொல்லுவோம். பார்ட்னோகார்பிக் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஃப்ரூட்ஸ் ஃபார்ம்டு வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். ஓகேவா? இதான் வந்து பார்த்தா சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவோம். பார்ட்னோகார்பிங்கிறது
சின்கேமி அப்படின்னு பார்த்தோன்னா த ஃபியூஷன் ஆஃப் த மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ். ஸோ அப்போ வந்து இங்கே ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து பார்த்னோஜெனிசிஸ். அதே மாதிரி நமக்கு வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃப்ளவர்ஸ் ஒன்லி ஒன்ஸ் இன் எ லைஃப் டைம். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஆர்கானிசத்தில் எந்த ஆர்கானிசத்தில் வந்து பார்த்தா நமக்கு வந்து ஒன்லி ஒன் டைம் மட்டும் நமக்கு வந்து ஃப்ளவரிங் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேம்பு. ஓகே, மூங்கில் மரம் இருக்குல்ல, இதில் தான். இதில் வந்து பார்த்தா நமக்கு வந்து ஃப்ளவர்ஸ் ஃபார்ம் ஆகி அதுலேருந்து நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ மூங்கிலில் வந்து பார்த்திங்கன்னா பூ வைக்கும், பூ வச்ச உடனே அந்த மூங்கில் அரிசி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பூ வச்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆயிரும், அந்த மூங்கில் மரம் வந்து பார்த்தோன்னா இறந்துடும். ஓகேவா, ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மோனோகார்பிக். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 50 to 100 இயர்ஸ் வரைக்கும் உயிரோடு இருக்கும். மீதி இருக்கக்கூடிய ஜாக் ஃப்ரூட்டு, மேங்கோ, பப்பாயா இதெல்லாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாலிகார்பிக். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் நமக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஃப்ரூட்ஸை வந்து நமக்கு வந்து ஃப்ளவரிங் வந்து இன்டியூஸ் பண்ணும். ஓகேவா, ஸோ அப்போ வந்து பார்த்தா நமக்கு வந்து ஆப்ஷன் ஏ பேம்போ ஸ்பீசிஸ் தான் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து லைஃப்பில் ஒரே ஒரு டைம் மட்டும் ஃப்ளவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்த கொஷின் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் அமாங் தீஸ், ஓகேவா, நாட் எ போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட். இப்போ இருக்கக்கூடியதில் வந்து பார்த்தோன்னா போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் வந்து கிடையாதுன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஃப்ரூட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம் தான் நடக்கும். ஓகேவா, கெமட்டோஜென்சிஸ்னால் அந்த ஃபார்மேஷன் ஆஃப் த கேமிட்ஸ். ஓகேவா, கேமிட்ஸ் வந்து ஃபார்மேஷன் ஆச்சுன்னா தான் நமக்கு அந்த 2 கேமிட்ஸும் நமக்கு வந்து ஃபியூஷன் ஆகிறதுக்கப்புறம் தான் ஆகிறத நமக்கு வந்து ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு வந்து கெமட்டோஜெனிசிஸ் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தா நமக்கு வந்து இங்கே நாட் எ போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா, அடுத்தது எ ஃபியூ பிளான்ட்ஸ். ஓகேவா, நமக்கு வந்து என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எ ஃபியூ பிளான்ட்ஸ் எக்ஸிபிட் அன்யூஷுவல் ஃப்ளவரிங் phenomenon which of them flowers only once in their lifetime generally after 50 to 100 years அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நம்ம இப்போ தான் பார்த்தோம். என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து 50 to 100 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தா நமக்கு வந்து பூ வச்சுட்டு இறக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து எது அப்படின்னா பேம்போ தான். ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரோபிலாந்தஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தா நமக்கு வந்து 12 இயர்ஸ்க்கு ஒருக்கா நமக்கு வந்து ஃப்ளவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரியே நமக்கு வந்து காலியோஸ்டோமின். ஓகேவா, என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து ஃப்ளவர்ஸ் வந்து நார்மலி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் சீசனில் இருக்கும் அண்டு இயர்லி சம்மர் எவ்ரி இயரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா சிம்போகன்ஸ். ஓகேவா, சிம்போகன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெமன் கிராஸ். இது ரேர்லி ஃப்ளவர்ஸே வந்து பார்த்தோன்னா இருக்காது. நோ ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன் ஆஃப் ஃப்ளவரிங். இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து நோ ஸ்பெசிஃபிக். ஓகேவா, பேட்டர்ன் ஆஃப் ஃப்ளவரிங் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து பார்த்தோன்னா மோனோகாட். ஓகேவா, இது வந்து என்ன நமக்கு வந்து மோனோகாட். ஓகேவா, ஸோ அப்போ நமக்கு வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா பி. ஏன்னா முன்னாடியே நம்ம பார்த்தோம். ஓகேவா, ஒன்லி ஒன் டைம் அப்படிங்கிறது வந்து பார்த்தா நமக்கு வந்து பேம்போ ஸ்பீசிஸ்ன்னு கொடுத்தாங்க, இங்கே வந்து பேம்போன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஆப்ஷன் பி இஸ் எ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் எ நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இன் மியோசைட்ஸ் இன் ஆப்பிள். ஓகேவா, நமக்கு வந்து ஆப்பிளோடைய குரோமோசோம்ஸ் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து 34, கேமிட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா 17. அடுத்து சூஸ் த கரெக்ட் பேர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து இருக்கிறதுல வந்து பார்த்தோன்னா கரெக்டான பேர்ஸ் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. கோகனட் அண்டு குக்கர் பீட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா மோனோசியஸ், டயோசியஸ் வந்து கிடையாது. அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹனிபி ரோட்டிஃபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்னோஜெனிசிஸ் மூலமாக தான் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா ஹனிபியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபெர்டிலைஸ்டு எக் டெவலப்டு இன்டு ஃபீமேல், அன்ஃபெர்டிலைஸ்டு எக் டெவலப்டு இன்டு மேல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா பார்த்னோஜெனிசிஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்னோரைக்னசஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எக் லேயிங் மெமல்ஸ், எக்கை வந்து லே பண்ணக்கூடிய மெமல்ஸ். அதே மாதிரியே நமக்கு வந்து வேர்ல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விவிபேரஸு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் தான் நடக்கும். பீகாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஓகேவா, அப்போ ஆப்ஷன் டியும் ராங்கு, சி ராங்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏ. ஓகேவா, ஏல வந்து கோகனட் குக்கர் பேட்டிஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன அப்படின்னு வச்சுக்கோ நமக்கு வந்து டயோசியஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா மோனோசியஸ். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வந்து ஹனிபி ரோட்டிஃபர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்னோஜெனிசிஸ். ஓகேவா,
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 16th கொஸ்டின், த ப்ராடக்ட் ஆஃப் த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் ஜென்ரலி ஜென்ரேட். ஓகேவா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக நமக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகும், நமக்கு வந்து நியூ ஜெனட்டிக் காம்பினேஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். பிகாஸ் இது லீட்ஸ் டு த வேரியேஷன்ஸ் இருக்கனால. ஓகேவா, இதே வந்து பார்த்தா நமக்கு வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நமக்கு வந்து வேரியேஷன்ஸ் வந்து எதுவுமே நமக்கு வந்து பார்த்தோன்னு நமக்கு வந்து ஃபார்ம் ஆகாது. ஓகேவா, இங்கே வந்து பார்த்தா நமக்கு வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனாக நமக்கு வந்து நியூ காம்பினேஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா, அது வந்து பார்த்தா நமக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா நியூ ஜெனட்டிக் காம்பினேஷன் லீடிங் டு தி வேரியேஷன் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நமக்கு வந்து மியாசிஸ் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மியாசிஸ் டேக் பிளேஸ் இன் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, நமக்கு வந்து ஜெம்யூல்ஸ் அப்படிங்கிறது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். அதே மாதிரியே நமக்கு வந்து மெகாஸ்போர்ஸ். ஓகேவா, மெகாஸ்போர்ஸுங்கிறது வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து மைட்டாசிஸ் ப்ராசஸ் மூலமாக நமக்கு வந்து ஃபார்ம் ஆகக்கூடியது. கொனிடியா அப்படிங்கிறதும் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் தான். ஸோ நமக்கு வந்து பார்த்தோன்னா மியோசைட்ஸ். ஓகேவா, மியோசைட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து செல்ஸ் தட் டிஃப்ரெண்டேட்டட் இன்டு எ கேமெட்ஸ். அதாவது ஒரு டிப்ளாய்டாக இருந்து நமக்கு வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஹேப்ளாய்ட் செல்ஸ் 4 ஹேப்ளாய்ட் செல்ஸ் வந்து ஒரு செல்ஸ் வந்து பார்த்தோன்னா 4 ஹேப்ளாய்ட் செல்ஸை ஒரு டிப்ளாய்ட் செல்ஸு 4 ஹேப்ளாய்ட் செல்ஸை வந்து நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணும். அந்த ப்ராசஸ் தான் நம்ம வந்து பார்த்தோன்னா மியோசைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, மியோசைட்ஸ் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மியாசிஸ்ங்கிற ப்ராசஸ் வந்து பார்த்தோன்னா மியோசைட் செல்ஸில் வந்து நடக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் வி கோ டு சி த நமக்கு வந்து விச் ஒன். ஓகேவா, நமக்கு வந்து நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, நமக்கு வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்கக்கூடியதில் வந்து பார்த்தோன்னா எது வந்து நமக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆனியன் அண்டு பல்ப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஆனியன் பல்பு. ஜிஞ்சர் அப்படின்னு நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்கோம், நமக்கு வந்து ரைசோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சக்கரை வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே கிளமிடோமோனஸ் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்துட்டு வந்தோம். ஓகேவா, அப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து கிளமிடோமோனஸ் கொனிடியா அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஈஸ்ட் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா பட்டிங் அப்படின்னு சொல்லி முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது ஆனியன் அண்டு பல்ப் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து கரெக்டானதாக இருக்கும். ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தோன்னா 19th கொஷின், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் விச் நியூ பிளான்ட்ஸ் டெவலப்டு இன் நாச்சஸ் அலாங் த டிப் ஆஃப் த இன்டாக்ட் லீவ்ஸ் இஸ் சீன் இன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு நியூ பிளான்ட்ஸ் வந்து என்ன ஆகுது, நமக்கு வந்து நாச்சஸ்லேருந்து அதாவது லீவ்ஸோடைய டிப்பு. ஓகேவா, இதிலிருந்து நமக்கு வந்து ஒரு நியூ பிளான்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்படி ஃபார்ம் ஆகக்கூடியது வந்து பார்த்தோன்னா எதில் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து பிரையோபைலம் தான். ஓகேவா, இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பிரையோபைலம். ஓகேவா, ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இதில் இந்த பிரையோபைலம் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டை அக்ரி. ஓகேவா, மோன்டோனியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஏன் அப்படின்னா நமக்கு வந்து மெனி பிளான்ஸில் வந்து பார்த்துச்சுக்கோ நமக்கு வந்து அட்வென்ச்சியஸ் பர்ட்ஸ்லேருந்து நமக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன்ஸ் வந்து நடக்கும். ஓகேவா, நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தோன்னா பெகோனியா, பிரையோபைலம், ஓகேவா, அடிட்டம் இதெல்லாமே சொல்லலாம். அதே மாதிரியே நமக்கு வந்து பிரையோபைலத்தில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து அந்த நாட்ஸ் வந்து டெவலப் ஆகும். அது வந்து பார்த்தோன்னா ஒரு ஏதாவது மாய்ஸ்ட் சாயிலில் ஃபால் டவுன் ஆகும்போது ஒரு நியூ பிளான்ட்ஸ் வந்து நமக்கு வந்து என்னாகும், ஃபார்ம் ஆகும். ஓகேவா, அதே மாதிரியே நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து அந்த நியூ பிளான்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த லீவ்ஸ்லேயே நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா, நமக்கு வந்து லீவ்ஸ் வந்து கட்டாகி கீழே விழுகிறதுக்கு முன்னாடியே அந்த லீவ்ஸ்லேயே நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துச்சுக்கோ பேரண்ட் பாடியோட அந்த லீவ்ஸ் வந்து அட்டாச்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து அப்போது வந்து ஒரு நியூ பிளான்ட்ஸ் வந்து டெவலப் ஆகுது. அதுக்கப்புறம் அது கீழே வந்து விழுந்து ஒரு நியூ பிளான்ட்ஸையாக வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுதுல்ல. அதனால் இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா விவிபேரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், விவிபேரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் த வெஜிடேட்டிவ் ப்ராபிகுல்ஸ் ஆஃப் பிளான்ட் லைக் பொட்டேட்டோ, ஜிஞ்சர், அக்யூ, பிரையோபைலம், வாட்டர் ஹேஷியாந்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பொட்டேட்டோ அப்படின்னா நமக்கு வந்து ஐஸ். ஓகேவா, நமக்கு வந்து பொட்டேட்டோ அப்படின்னா என்ன, ஐஸ். ஏன்னா நமக்கு வந்து அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன் ஸ்டெம்மு. இது வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ச்சை வந்து ஸ்டோர் பண்ணுது. அதோடைய சர்ஃபேஸில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து இன்டர்நோட்ஸ் இருக்கும். அதான் நம்ம வந்து ஐஸ்ன்னு சொல்லுவோம். அதுலேருந்து தான் நமக்கு வந்து பட்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஏன்னா பட்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து மெரிஸ்டமேட்டிக் இன் நேச்சர்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பட்ஸ் அப்படின்னு நமக்கு வந்து பொட்டேட்டோ அப்படின்னா நமக்கு வந்து ஐஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஜிஞ்சர். ஓகேவா,
ஜிஞ்சர் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், ரைசோம்ஸ்லேருந்து நமக்கு வந்து டெவலப் ஆகும். ப்ராபகேட்டட் பை ரைசோம்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். அதே மாதிரி அகவ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பல்பில்ஸ், இட்ஸ் பியர் பல்பிஸ். பல்பிஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எ ஸ்மால் பல்ப் லைக் ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த ஆக்சில் ஆஃப் த ஸ்டெம் அண்டு லீவ்ஸில் வந்து இருக்கும். எங்கே இருக்கும்? நமக்கு வந்து ஸ்டெம் அண்டு லீவ்ஸில் வந்து இருக்கும். அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பிரையோபைலம். ஓகேவா? பிரையோபைலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து இப்போ தான் பார்த்தா நாட்ச் வந்துருக்கும். அந்த நாட்ச் வந்து பார்த்தோன்னா மாய்ஸ்ட் சாயிலில் கீழே விழும்போது அதுலேருந்து நமக்கு வந்து ஒரு நியூ பிளான்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரியே வாட்டர் ஹைஷாந்த் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஆப்சிட்ஸ் மூலமாக நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் நமக்கு வந்து எது வரும் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஆப்ஷன் சி வந்து வரும். ஐஸு, ரைசோம், பல்பில், லீஃப் பட் அண்டு ஆப்சிட்ஸ். ஓகேவா? த நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் இஸ் ராங்லி மேட்ச்டு வைல் ரிமைனிங் 3 ஆர் கரெக்ட்? ஓகேவா? நமக்கு இருக்கிறதுலே வந்து பார்த்தோன்னா ராங்காக மேட்ச் ஆகிருக்கிறது வந்து பார்த்தோன்னா எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இதில் வந்து பார்த்தா நமக்கு வந்து ராங்காக மேட்ச் ஆகிருக்கிறது வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பென்சிலியம் அப்படின்னா நமக்கு வந்து கொனீடியா அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஓகேவா? நமக்கு வந்து பார்த்தோன்னு நமக்கு வந்து பென்சிலியம் அப்படின்னா நமக்கு வந்து கொனீடியா அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே நமக்கு வந்து தெரியும். ஓகேவா? சரி, ஓகே. அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தோன்னா வாட்டர் ஹைஷாந்த். ஓகேவா? நமக்கு வந்து படிச்சுக்கோ, வாட்டர் ஹைஷாந்த் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து எதில் வரும்? நமக்கு ரன்னர்ஸ். ஓகேவா? நமக்கு வந்து பார்த்தோன்னா எதில் வந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து